கல்யாண சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திடீர் கல்யாணம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி அம்மாவும் தங்கச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற இந்த களங்கத்தோட நம்மோட வாரிசு உருவாகிறது நான் விரும்பல. என்னைக்கு எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம், அன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த கட்டில பகிர்ந்துக்க முடியும். என்னோட இந்த லட்சிய பயணத்துல நீயும் துணையா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. எஸ் சார். ஜூலி, நம்ம நாட்டு கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் வரதா இருந்தது இல்லையா? அவங்க இமீடியட்டா கிளம்பி வராங்க. நாளைக்கு நாம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். கலை நிகழ்ச்சிக்கான எல்லாம் பொறுப்பு உன்னோட தான். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார். ப்ரோக்ராம்ல முக்கியமான சில மேட்டர்ஸ் பேச போறோம். ஆல்பர்ட் அங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆல்பர்ட்டை நேர்ல பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அங்க இருக்கணும். ஓகே? இதுதான் கலை நிகழ்ச்சி நடக்க போற இடத்தோட பிளான். இந்த ரூம்ல தான் மீட்டிங் நடக்க போகுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற பில்டிங் குள்ள போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லயும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற டான்சர்ஸ் போறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு தனி வழி இருக்கு. அதோட சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த வழியா அவசரப்படாதீங்க. டான்சர்ஸ் வர வரைக்கும் அந்த வழியெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு. அவங்க உள்ள வந்த உடனே எல்லா என்ட்ரன்ஸையும் மூடிடுவாங்க. அண்ணனும் இல்ல இவரும் உள்ள வரதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வரதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. நீங்க உள்ள போன பிறகு அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. நான் இவங்களை ரகசியமா உள்ள அடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆனந்த், கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்கு போற திட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல? நாளைக்கு நம்ம வீட்டுல விருந்து ப்ரோக்ராம் இருக்கு, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம். ஹலோ. மேக்கப் ரூம்ஸ் அங்க இருக்கு. சீக்கிரம் எல்லாம் வந்தாச்சு. வந்தாச்சா? அந்த கீயை கொஞ்சம் கொடுங்க. டோர் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துருங்க. மேடம், இந்தாங்க கீ. வேற ஏதாவது வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். டெலிகேட்ஸ்க்கு காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? ஓ எஸ் மேடம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னு செஞ்சு கொடுங்க. ஓகே. டெலிகேட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரியா இருக்கான்னு செக்அப் பண்ணி பாருங்க. முரசும் கூவிய படையும் எட்டிய படியும் எழுந்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து. அந்த டோர் லாக் பண்ணிட்டீங்களா? சாவி கொடுங்க. இந்த ரூமுக்கு இடது பக்கமா இருக்கிற காரிடர்ல போனா மாடிப்படி இருக்கு. அந்த மாடியில செகண்ட் ரூம்ல தான் மீட்டிங் நடக்குது. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கு. சாந்தா, என் பாட்டு நிறுத்தி விட்டாய். உன் இசை என்ன மின்ப வெள்ளத்தில் நிறுத்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாட்டார். பாடு சாந்தா, பாடு. Nice meeting you. Thank you very much. Thank you. Hands up. எதுக்கு? சார், யாரோ நம்ம தனசேகரன் அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்க சார். ஆல்பர்ட்டும் அவன் ஆட்களும் தான் உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும்
யாரையும் வெளியில விட வேண்டாம். ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யாரும் வெளியில போக கூடாது. பார்த்துக்கோ. போய் பிடிங்கடா. பாண்டி தான் மாட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். நீ தங்கச்சியை குழந்தையை கூட்டிட்டு ஜீப் எடுத்துட்டு முன்வாசல் வந்துரு. நான் சொன்னதை செய். எஸ்கேட்டி, நான் போய் இவங்களை அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஆடிட்டோரியத்தில் எல்லாரும் செக் பண்ணிட்டு விளையாடுவாங்க. நீ ஜாகிரதையா. கம் ஆன், லெட்ஸ் கோ. ப்ளீஸ். Okay, see you. டாடியா